மெடிக்கல் பில்லிங்கோட சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எபிசோட் நம்பர் 5. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஆஃப் மெடிக்கல் பில்லிங் பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மெடிக்கல் பில்லிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் என்ட்ரி, அதாவது பேஷண்டோட டீடைல்ஸை நம்ம என்ட்ரி பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் டெமோகிராஃபிக் டீடைல் என்ட்ரி. ஸோ டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் அப்படின்னா என்னன்னா பேஷண்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா என்டர் பண்ணிட்டே வரணும். தட் இஸ் கால்ட் டெமோகிராஃபிக் டீடைல் என்ட்ரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் பில்லிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் உங்களுக்கு டெமோகிராஃபிக் டீடைல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் பில்லிங் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு போய் அது அக்செப்ட் ஆகலாம், டினை ஆகலாம், இல்ல ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ இந்த டினை ஆகுறது நம்ம டினையல் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ரீசனுக்காக நான் கொடுக்க மாட்டேன், இல்ல query போட்டு டினை பண்ணலாம். queryனா கொஸ்டின் மார்க் போட்டு இதை என்னன்னு சரி பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து டினையல் வரலாம். ஸோ இந்த டெமோகிராஃபிக் டீடைல் கரெக்டா என்ட்ரி பண்ணல, கரெக்டானா என்னன்னா பேஷண்டோட நேம்ல இ மிஸ் பண்ணிட்டேன், ஐ மிஸ் பண்ணிட்டேன், தப்பா போட்டுட்டேன், ஸ்பேஸ் விடல, ஸ்பேஸ் விட்டுட்டேன், இது எல்லாமே வந்து ஒரு மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ணப்படும். இதுக்கு வந்து டினையல் போடுவாங்க. ஸோ இது வந்து நேம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம எவ்ரி ஸ்டெப், அதாவது மெடிக்கல் பில்லிங் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எந்த ஸ்டெப்ல நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அது நமக்கு டினையல்ல தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டினையல் வராம பார்த்துக்கிறது தான் நம்மளோட ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும் மெடிக்கல் பில்லிங்ல. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மெடிக்கல் பில்லிங். ஸோ நம்ம ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சீரீஸ்ல ஒரு ஸ்டெப் பார்த்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன். எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணிட்டேன், அடுத்தது அவங்க இந்த இன்சூரன்ஸை வாங்குறதுக்கு எலிஜிபிளா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். எலிஜிபிளானா என்ன அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் 1 இயர்க்கா இருக்கலாம், 2 இயர்க்கா இருக்கலாம், அதுக்கு ரெனியூவல் பண்ணியிருக்காங்களா, இப்போ அந்த இன்சூரன்ஸ் ஆக்டிவா இருக்கா, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த டைம்ல அது ஆக்டிவா இருக்கா அப்படின்றது செக் பண்றது தான் எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன் செக் பண்றதுன்றது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மெடிக்கல் பில்லிங். ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து மெடிக்கல் பில்லிங்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டில்லாக மெடிக்கல் பில்லிங்கான கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சீக்கிரமே நீங்களும் மெடிக்கல் பில்லிங்கான கோர்ஸ்ல என்ரோல் பண்ணுங்க, நிறைய கத்துக்கோங்க, ஒரு நல்ல மெடிக்கல் பில்லரா உங்களோட கேரியரை ஸ்டார்ட்